தேர்தல் மூலமாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலமாக ஆட்சி பிடிக்கல. தேர்தலையே திருடி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்றது ராகுல் காந்தி தெரிஞ்சிருக்கு. வாக்குரிமைக்கான யாத்திரையை ராகுல் காந்தி போறாரு. கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் 23 மாவட்டங்களை கவர் பண்றாரு. இந்த யாத்திரை வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் இது பேசப்படுகின்ற ஒரு செய்தியாகிவிட்டது என்ற ஒரே காரணத்துக்காக நேற்று தேர்தல் ஆணையம் ஒரு நிருபர் 2-3 கேள்விகள் கேட்குறாரு அப்படின்னா 5-6 நிருபர்கள் கேட்ட பிறகு கம்பைன் பண்ணி தனக்கு எது வசதியோ அதை மட்டும் சொல்றாரு. ஞானேஷ்குமாருடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக பிஜேபிக்கு ஒரு சொம்படிச்ச ஒரு அதிகாரி. அந்த வகையில தான் அவர் தெரிவு செஞ்சுருக்காங்க. வீடியோவே போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸரான ஒரு லேடி அவங்க ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி சைன் பண்ணுறாங்க. அப்போ இது திட்டமிட்ட மோசடி என்பதனால்தான் ராகுல் காந்தி அங்கே ஒரு பிரம்மாண்டமான யாத்திரை நடத்தியிருக்கிறார். கடைசி தருணங்களில் 5 கோடி வாக்குகளை சேர்த்ததுனால தான் இந்திய கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இல்லைன்னா இந்தியா கூட்டணி 316 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னு பரகல பிரபாகர் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம் பயங்கரமான தில்லுமுள்ளு வேலைகளை செய்திருக்கிறது என்பதை ஞானேஷ்குமாரினுடைய பிரஸ் மீட் உறுதிப்படுத்துது. ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி, மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் இந்தியா முழுவதும் செய்த பிரச்சாரம் தான் இதை கொண்டு வந்திருக்குது. எனவே நீதிமன்றமே ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மன்றத்திற்கு போவதுதான் தீர்வு. தேர்தல் கமிஷனுடைய அந்த மோசடித்தனத்தை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தும். இது ஒன்றுதான் தீர்வு. அரண் சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ராகுல் காந்தி கேள்வி கேட்டுட்டாரு பாருங்க, கிடுக்குப்பிடி கேள்வி அப்படிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவர் வாக்கு திருட்டுக்கு எதிராக யாத்திரை வேற பீகார்ல போறாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தேர்தல் கமிஷன் பத்திரிகையாளர்களை சந்தித்து விரிவாகவே பேசியிருக்குது. ஒரு கேள்வி விடல, எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? தேர்தல் கமிஷன் நேற்று நடத்தின பிரஸ் மீட்டை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, 1930களில் ஹிட்லர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தான் ஆட்சியை பிடிக்கிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய பாசிச சர்வாதிகாரத்தை கொண்டு வர்றாரு. அதற்கு பிறகுதான் அவர் கற்பனையாக கட்டியமைத்த எதிரிகளை ஒழிக்கிறது அப்படின்றத செய்கிறாரு. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஃபாசிசம்ன்றது ஒரு ஹைபிரிட் ஃபாசிசம். இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தல் மூலமாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலமாக ஆட்சி பிடிக்கல, தேர்தலையே திருடி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது கடந்த 6 மாதங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்போ தேர்தல் கமிஷன் நேற்று நடத்தின பிரஸ் மீட் இவ்வளவு அவசரமாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் காந்தி யாத்திரை போறாரு, வாக்கு திருட்டை பத்தி பேசுறேன் அப்படின்றாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. அதுதான் சொல்ல வரேன். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்றது ராகுல் காந்தி தெரிஞ்சிருக்கு. அவர் பெங்களூரு மத்திய பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டசபை தொகுதியில் எப்படி ஓட்டு திருட்டு நடந்திருக்குது அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக வெளியிடுறாரு. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நீங்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சு அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே ரூல்ஸ்? இல்லை, அது ரூல்ஸ் இல்லை. 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் கமிஷன் ஒரு இதில் தவறு நடந்திருந்தால் சூமோட்டோவாகவே அந்த தவறை என்னென்னு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். இப்படி அந்த சட்டம் சொல்கிறது. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்பது ஒரு கண்டிஷனோ அவசியமோ இல்லை. ஆனா நீ சொல்லியிருக்கிறாரு, அந்த தொகுதியை சேர்ந்தவராக இருந்தா பிரச்சனை இல்லை, இவர் அந்த தொகுதியில் உள்ளவர் கிடையாது. இல்லை, நான் சொல்றேனே, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சூமோட்டோவா தேர்தல் கமிஷன் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா நீங்க ஓட்டர் லிஸ்ட் நீங்க தான் ரெடி பண்றீங்க. அதை எஸ்ஐஆர்னு சொல்லி அதை ரிவைஸ் பண்ணி கரெக்ஷன் போடுறது நீங்க தான். இப்படி போடும்போது அதில் ஏதாவது தவறு நடந்திருக்கு அப்படின்னு வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அந்த எந்த மேடையிலேருந்து சொன்னாங்கனாலும் அதை திருத்துவதற்கு உங்களுக்கு கடமை இருக்கு, நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அதிலிருந்து தேர்தல் கமிஷன் வழிதவறி போகிறது அப்படின்றதான் நேற்றைய சம்பவத்தில் நடந்திருக்குது. இப்போ ராகுல் காந்தி பீகாரில் அந்த யாத்திரை போறாரு. வாக்குரிமைக்கான யாத்திரையை ராகுல் காந்தி போறாரு. கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் 23 மாவட்டங்களை கவர் பண்றாரு. இந்த யாத்திரை வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாகிவிட்டது என்ற ஒரே காரணத்துக்காக நேற்று தேர்தல் ஆணையம் செட்டப் செய்த அந்த பிரஸ் மீட்டை நடந்திருக்கு. செட்டப்னு சொல்ல முடியுமா? ஏன் செட்டப் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு நிருபர் 2-3 கேள்விகள் கேட்குறாரு அப்படின்னா 5-6 நிருபர்கள் கேட்ட பிறகு கம்பைன் பண்ணி தனக்கு எது வசதியோ அதை மட்டும் சொல்றாரு. அந்த மொத்த பிரஸ் மீட்டை ஒன்லைனில் நீங்கள் சொல்றதா இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் மீது குற்றம் சாட்டுபவர்கள் அனைவரும்
பிரமாண பத்திரத்தில் வந்து புகார் அளியுங்கள், அது நாங்கள் அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம். அப்படி நீங்கள் புகார் அளிக்கலைன்னா நாட்டு மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. இதைத்தான் வேற வேற வார்த்தைகளை வந்து சொன்னாரே தவிர இதை தாண்டி எந்த கேள்விக்கும் அவர் வந்து பதில் சொல்லவில்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இப்போ வந்து பரஞ்சய் குஹா தாக்கூர் வந்து கேட்டிருக்காரு, மற்ற நிருபர்கள் கேட்டிருக்காங்க. எல்லா இதுக்கும் வந்து அவர் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலை. உங்கள் பதில்கள் மீது வந்து திருப்பி கேள்வி கேட்டால் அதற்கும் வந்து பதில் சொல்லலை. இப்படி வந்து தட்டி கழிச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் வந்து என்னென்னா, எலெக்ஷன் கமிஷனே இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய கமிஷனாக இருக்குது அப்படின்றதான் உண்மை. இந்த ஞானேஷ்குமாரை வந்து தெரிவு செஞ்சது யார்? அமித்ஷாவும் மோடியும் தான். ஏன்னா அந்த 3 பேரில் வந்து எதிர்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு மத்திய அமைச்சர், இவங்க 3 பேர் தான் தெரிவு செய்யணும். ராகுல் காந்தி மைனாரிட்டி. அப்போ இவங்க 2 பேர் தான் ஞானேஷ்குமார் வந்து தெரிவு செய்கிறாங்க. ஞானேஷ்குமாருடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக பிஜேபிக்கு ஒரு சொம்படித்த ஒரு அதிகாரி. அந்த வகையில் தான் அவர் வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க. அப்போ பீகாரில் வந்து 65 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்குதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆனால் அந்த 65 லட்சம் வாக்குகள் வந்து ஒழிச்சிருக்காங்க, உண்மையிலே ஓட்டு உள்ளவங்களுடைய உரிமையை வந்து ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாரு. இல்லை, அதுதான் இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் சொன்னாச்சு. இப்போ வெளியிட்டாச்சு, இல்லை இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. அதில் வந்து நீங்கள் ஒரு 15 நாள் டைம் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம், எல்லாருக்குமே வந்து நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். அதில் வந்து 90% ரிட்டர்ன் வந்துருச்சு. அந்த நம்பர் கூட சொல்கிறார். 7.89 கோடி வாக்காளர்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதை அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து 7.24 கோடி படிவங்கள் வந்து திரும்ப வந்துருச்சு. இதுவே ஒரு ஃப்ராடுங்க. இவங்க டோர் டு டோர் போய் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் போய் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்கலை. அதை வந்து நம்ம அரண்சையும் ட்ரைப்ஸும் நேராக போய் அங்கே வந்து பண்ணாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட்டு படியும் பார்த்தாலும் சரி, இன்னைக்கு வந்து எக்ஸ்தல பதிவுகள் பார்த்தாலும் சரி, ஒருத்தர் வந்து வீடியோவே போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸரான ஒரு லேடி வந்து அவங்க வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வந்து சைன் பண்ணுறாங்க. அது வந்து வெளியே அம்பலப்பட்ட பிறகு வந்து இல்லை, அவங்க வந்து பூத் லெவல் ஆஃபீஸருக்கு உரிய இடத்துல தான் சைன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் திரும்ப முழு வீடியோவும் ஜூம் பண்ணி பார்த்தா இவங்களே ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு வந்து SIRனா என்னன்னு தெரியாது, இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு தெரியாது. 11 டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்கள் அப்பா அம்மா பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஓட்டுரிமை வந்து கொடுப்போம். இப்படி இந்த விஷயங்கள் எதுவுமே பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், இந்த ராஷ்டிரிய லோக்தள் RJD இருக்கு இல்லையா, அவங்களுடைய கட்சிக்கு ஆதரவான பேஸு, முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள், தலித்துகள் வாழக்கூடிய தொகுதிகள், OBC, இதெல்லாம் குறி வச்சு தான் வந்து இந்த SIR பணி வந்து நடந்திருக்கிறது. அப்போ இது திட்டமிட்ட மோசடி என்பதனால்தான் ராகுல் காந்தி அங்கே ஒரு பிரம்மாண்டமான யாத்திரை வந்து நடத்தியிருக்கிறாரு. அந்த யாத்திரை வந்து மக்கள் மத்தியில் வந்து வெற்றி பெற்று விட்டால் பீகாரில் வந்து NDA கூட்டணி வந்து தோல்வியை தழுவது உறுதி என்ற ஒரே காரணத்துக்காக மோடியும் அமித்ஷாவும் அவசரமாக வந்து ஞானேஷ்குமாரை வச்சு இந்த ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நியாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேர்தல் ஆணையத்தை வந்து கலைக்கணும், மோடி அமித்ஷா வந்து ரிசைன் பண்ணணும், ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு இடைக்கால அரசு வந்து ஃபார்ம் பண்ணணும், அல்லது புது தேர்தலை கூட வந்து நடத்தணும். ஆனால் இனி வரக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது மோடி அமித்ஷா ஒன்றிய அரசால் நியமிக்கக்கூடிய ஒரு ஆணையமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இவர்கள் ஓட்டுகளை மட்டுமல்ல தேர்தலே திருடுவார்கள் என்பதற்கு நேற்று நடந்த அந்த பிரஸ் மீட் ஒரு சாட்சி. டோர் நம்பர் 0ன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் சாலைகளில் வசிக்கக்கூடிய மக்கள் கூட விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு. அவங்களுக்கு வீடு எங்கே இருக்குது, எங்களுக்கு அட்ரஸ் எங்கே இருக்குது, அதனால ஏதோ ஒரு வகையில் அவங்கள உள்ள கொண்டு வந்துடணும், ஒரு நபர் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டோர் நம்பர் 0ன்னு போட்டு நாங்கள் உள்ள கொண்டு வந்துருக்கிறோம். நீ அதையுமே வந்து தவறுன்னு எப்படி சொல்லலாம்? உள்ள காமெடியை பாருங்க. வீடே இல்லாமல் வந்து பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிறவருக்கு பெர்த் சர்டிஃபிகேட் இருக்குமா, ஆதார் கார்டு இருக்குமா, ஓட்டர் ஐடி இருக்கு, என்ன சர்டிஃபிகேட் இருக்கும் அவர்கிட்ட? டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்லாம் இருக்காது. ஆமாம், இவர் சொல்கிறபடி பார்த்தா பாதையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்க, அதனால அவங்கள நாங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு வந்து கொடுத்துருக்குறோம். வீடு அட்ரஸ் இல்லைன்றதுக்காக 0 போட்டோம். எவ்வளோ கேலி கூத்து வந்து பாருங்கள்.
முறையாக வீடு கட்டி பல ஆண்டுகளாக அங்கேயே வந்து வாழக்கூடிய மக்கள், அவங்கள்ட்ட ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, அப்புறம் வந்து 100 நாள் வேலை திட்டம் வந்த கார்டு இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள்லாம் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா, பாஸ்போர்ட்டை கொண்டு வா. பாஸ்போர்ட்லாம் எத்தனை பேர்கிட்டங்க இருக்கும்? பீகார் மக்கள் தொகையில் 2-3% இருந்தால் வந்து அதிகம், அதை தாண்டி இருக்க போகிறதில்ல. இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு அல்லது வந்து மும்பை போன்ற இடங்களுக்கு அங்கே தான் மைக்ரேட் ஆகி போகிறாங்க. அவங்களுக்கு ஃபாரின்னா அதுதான், இங்கே வந்து வேலை செய்கிறது தான் அவங்களுடைய இடம். இப்படி இருக்கும்போது வீடு இல்லா மக்களுக்கு கூட நாங்கள் வந்து ஓட்டுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டி நினைவுதேன்னு சொல்லி ஓனாயை அழுத கதையாக வந்து ஞானேஷ்குமார் வந்து சொல்கிறாரு. இது சுத்தமான மோசடி என்பதற்கு இதுவே ஒரு சான்று. சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க கேட்குறீங்க, அங்கே வந்து எங்களுடைய பெண்கள், எங்களுடைய வந்து மகள்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்க, அது எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்னு கேட்டுக்கிறாரு. இது நியாயமான கேள்வி. இது கேட்டது வந்து பூத் ரூம் சிசிடிவியா இல்லை பாத்ரூம் சிசிடிவியா? இப்போ நீங்கள் பாத்ரூம் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கேட்குறோம் இல்லையே. பூத் ரூமில் வந்து நீங்கள் மக்கள் வந்து ஓட்டு போடுற அந்த சிசிடிவி காட்சி தானே கேட்குறோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இருந்தாலும் நீங்கள் 45 நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டிருந்தால் தான் நாங்கள் அதை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 45 நாட்களுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அப்போ இந்த சிசிடிவியில் வந்து உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி இவங்க இதெல்லாம் இவங்களுடைய பிரைவசி வந்து வெளியே வராதா? வெளியே வந்து தானே ஆகும். அப்போ இதெல்லாம் ஒரு சப்பைக்கட்டு என்பதற்கு வந்து இது இந்த பதில் வந்து ஒரு உதாரணம். அப்போ சிசிடிவியை வந்து 45 நாட்கள் கழித்து அழிப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் மகாராஷ்டிராவில் வந்து கடைசி 6 மாதங்களில் 1 கோடி வாக்குகளை சேர்த்ததாக இருக்கட்டும், ஹரியானா மோசடியாக இருக்கட்டும், பெங்களூர் சென்ட்ரல் நாடாளுமன்ற தொகுதி மோசடியாக இருக்கட்டும், இல்லை பரகல பிரபாகர் சொன்னது போல் கடைசி தருணங்களில் 5 கோடி வாக்குகளை சேர்த்ததுனால தான் இந்திய கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இல்லைன்னா இந்தியா கூட்டணி வந்து 316 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னு பரகல பிரபாகர் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு நம்ம நடத்தின அந்த கருத்தரங்கத்தில். அப்போ இவ்வளவு உண்மைகள் இருக்கும்போது இவர் வந்து பிரைவசி போயிடும் அப்படின்னு சொல்வதோ அல்லது வந்து ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து கொடுக்க மறுக்கிறதோ தேர்தல் ஆணையம் பயங்கரமான தில்லுமுள்ளு வேலைகளை செய்திருக்கிறது என்பதை ஞானேஷ்குமாரினுடைய பிரஸ் மீட் வந்து உறுதிப்படுத்துது. ஆனா அவர் வந்து எங்களுக்கு எல்லா கட்சியும் ஒண்ணுதான், இந்த கட்சி அந்த கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இந்த பாகுபாடெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இதுல வந்து சொல்றாரு 1 கோடி ஊழியர்கள் இதுல வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் பூத் லெவல்ல வந்து அரசு ஊழியர்கள் அவங்க டீம் வந்து 10 லட்சம் பேருக்கு மேல இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதுல தவறு நடந்திருக்குமா, அதுல சந்தேகப்படுறதுக்கே வேலை இல்லையேன்னு சொல்றாரு. இப்ப ஹிந்தி பெல்ட் ஃபுல்லா வந்து ஹிட்லருடைய நாஜி கட்சி கைப்பற்றின மாதிரி பிஜேபியினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் வந்து என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற நிலைமை தான் வட இந்திய மாநிலங்களில் வந்து நிலவுகிறது. இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த தேர்தலையே புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க. ஒரு தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி வந்து அங்கே பீகாரில் எதிர்கட்சி, வலுவான கட்சி. அந்த கட்சியே இவர்களுடைய இந்த மோசடி கட்டமைப்பை எதிர்த்து சண்டை போட முடியலை அப்படின்னு சொன்னால் மற்ற மாநிலங்களை யோசிச்சு பாருங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அல்லது வந்து ஹரியானா, உத்தரப்பிரதேசம், இங்கெல்லாம் நினைத்தாலே வந்து இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சமம்னு சொல்றாரு. பிஜேபி வந்து அனுராக் தாக்கூர் அவர் வந்து சொல்றாரு எந்தெந்த மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்னென்ன ஓட்டுகள் வந்து மோசடியாக ஓட்டு போடப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ இந்த பிஜேபியை நோக்கி வந்து தேர்தல் ஆணையம் ஏதாவது கேள்வி கேட்டிருக்குதா? பிஜேபியிலிருந்து பிரமாண பத்திரத்தோட நீங்கள் வந்து தாக்கல் செய்தால்தான் அதை விசாரிக்க முடியும்னு சொல்லியிருக்குதா? சொல்லலை. அப்போ பிஜேபி சொன்னால் வந்து அவங்களுக்கு ஒரு நீதி, காங்கிரஸ் ராகுல் காந்தி சொன்னால் அதை வந்து நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணுன்றது தேர்தல் கமிஷனுடைய இரட்டை வேடத்தை வந்து வெளிக்காட்டுவதாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ புகார்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யறது? இப்போ எஸ்ஐஆருங்கிறது வந்து வழக்கமான முறை கிடையாது. இது வந்து மொத்தமாக எல்லாரையும் நீக்கிட்டு புதுசாக சேர்க்குறோம். இந்த முறையில் தான் நீங்கள் சொல்கிற தவறுகளை சரி செய்ய முடியும். அப்போ நீங்கள் இந்தியா முழுக்க தவறுகள் சொல்கிறீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கான ஒரே வாய்ப்பு எஸ்ஐஆர் தான். அதனால நாங்கள் பின்வாங்க மாட்டோம் தானே சொல்கிறோம். எஸ்ஐஆர் என்பதே வந்து பிஜேபியினுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது, எதிர்கட்சிகளினுடைய வாக்கு பதிவை வந்து குறைப்பது அல்லது ஒழிப்பது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். இதைத்தான் இவர்கள் திட்டமிட்டு வந்து செய்கிறாங்க. தனக்கு ஃபேவராக இருக்கிறது என்ன, அதாவதுங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே அதிகார வர்க்கத்தில் வந்து சங்கிகள் ஓரளவுக்கு ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொன்னால், வட இந்தியாவில் வந்து அதிகார வர்க்கம் என்பது சங்கிகள் மயமாகத்தான் இருக்கிறது. நீங்கள்
பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் எல்லாமே வந்து தங்களுடைய ஓட்டுகளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்தால் அவங்களே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அது செய்வதற்குரிய கட்டமைப்பையும் பலத்தையும் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் நேரடியாக உதவுது. தேர்தல் ஆணையமே பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகளே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி பிஜேபியினுடைய ஓட்டுகளை வந்து கொண்டு வந்துடுறாங்க. பாதிக்கப்பட போகிறது வந்து எதிர்கட்சிகள் தான். இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாற்றம் வந்து கொண்டு வர முடியும், என்ன தீர்வை வந்து கொண்டு வர முடியும்? இதை 15 நாள் டைம் கொடுத்துருக்குறோம். ஒரு வாக்காளர் கூட தகுதியுள்ள ஒரு வாக்காளர் கூட போயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பீகாருடைய அதுக்குரிய ப்ரொசீஜரை செஞ்சீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் தான் சொல்கிறாங்க. பீகாருடைய மக்கள் தொகை வந்து உத்தேசமாக 13 கோடிங்க. இது 3லிருந்து 4 கோடி மக்கள் வந்து இந்தியாவினுடைய பல இடங்களுக்கு போய் வேலை செய்ய போகிறாங்க. இப்போ இந்த 4 கோடி பேர் வந்து தங்களுடைய வாக்குகள் வந்து உறுதிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஒரு 20,000 15,000 ரூபா செலவழித்து பாட்னாவில் இறங்கி சொந்த ஊருக்கு போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை ஜெராக்ஸ் எடுத்து அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் ஃபில்அப் பண்ணி இது வந்து நடக்கக்கூடிய காரியமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ மைக்ரண்ட் லேபரர்ஸுக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஏழ்மையில் அங்கேயே இருந்து ஒரு நாளைக்கு வந்து 200-300 ரூபா சம்பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஏதாவது காரிய சாத்தியமாக தங்களுடைய ஓட்டுரிமை மீட்பதற்கு வழி இருக்குதா இல்லையா? சுத்தமாக இல்லை. இப்போ கரிகாலன் சதீஷ்லாம் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவாகும்னா அந்த 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத மக்கள் தான் பீகாரில் வந்து வாழ்கிறாங்க. அப்போ நீங்கள் கொடுத்த அந்த 15 நாளில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிந்ததுனால தான் ஞானேஷ்குமாரனுடைய அந்த தேர்தல் ஆணையம் இந்த 15 நாள் அவகாசத்தை வந்து கொடுத்துருக்கிறது. இந்த 15 நாள் அவகாசத்தில் வந்து ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது அப்படின்றதான் உண்மை. அப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறதுலாம் உண்மை இல்லையா? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ராகுல் காந்தி வந்து பாத யாத்திரை வந்து போறாரு. அவர் வந்து மக்கள் மத்தியில் இந்த ஓட்டு திருட்டு என்ற அந்த முழக்கம் வந்து வெற்றி பெற்று விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக பிஜேபியினுடைய ஆணைக்கிணங்க, மோடி அமித்ஷாவினுடைய ஆணைக்கிணங்க அவசரமாக இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தியிருக்கிறாரு. ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொன்னால் அங்கே நிருபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இவர் பல கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லவில்லை. திரும்ப சொல்றது நீங்க வந்து முறையா எங்கள்கிட்ட வந்து எழுதி கொடுங்க. இல்ல அதானே சரி. இப்ப நீங்க அவங்கள்ட்ட பிரமாண பத்திரம் கொடுத்து அதுக்கு முறையா விசாரணை நடக்கும், அல்லது நீதிமன்றத்துக்காக நீங்க போகலாம், உச்ச நீதிமன்றம் கூட போகலாம். அதை விட்டுட்டு நீங்க மக்கள்கிட்ட போறதுனால அங்க என்ன அதிகாரம் இருக்குது? அவங்ககிட்ட போய் என்ன சரி செய்ய முடியும்? மக்கள்கிட்ட போனதுனாலதான் உச்ச நீதிமன்றம் வந்து ஆதார் கார்டை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு? ஆதார் கார்டு வந்து ஒரு அடையாள அட்டை தானே தவிர அது வந்து ஒரு குடியுரிமைக்கான சான்று அல்ல அப்படின்னு சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட்டு கூட குடியுரிமைக்கு சான்று அல்ல, ஆனாலும் நீங்கள் அதை ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இப்படி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சு? ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி, மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் இந்தியா முழுவதும் செய்த பிரச்சாரம் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்குது. எனவே நீதிமன்றமே ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மன்றத்திற்கு போவதுதான் வந்து தீர்வு. இப்போ மக்கள் மன்றத்திற்கு போவதன் மூலமாக அங்கே வந்து ஓட்டு வந்து திருடப்படாத வாக்காளர்களும் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் மத்தியில் கூட பாருங்கள் பிஜேபி வந்து எந்த அளவுக்கு மோசமாக வந்து நடந்துகிட்டு இருக்காங்க, ஆட்சியை தக்க வைப்பதற்காக என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு புரிந்து கொண்டு இங்கே எதிர்கட்சிகள் பக்கம் வந்து திரும்புவதற்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதனால் ராகுல் காந்தி இந்த பாத யாத்திரை போவதாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்தில் பல சிவில் உரிமை அமைப்புகள் வழக்கு போட்டு நடத்துவதாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து தேர்தல் கமிஷனுடைய அந்த மோசடித்தனத்தை வந்து மக்கள் மன்றத்தில் வந்து அம்பலப்படுத்தும். இது ஒன்றுதான் வந்து தீர்வு. இதன் மூலம்தான் இவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலையே திருடி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று அடுத்த கட்ட முழக்கத்துக்கு போக முடியும். இப்போதைக்கு நீ வந்து தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளு செஞ்சுது, தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து கொண்டு ஓட்டை திருடி விட்டது அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டியது, இந்த கூட்டணி தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்தது அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போகணும். இந்த வாழைப்பழ குடியரசுகள்னு சொல்லி மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளை வந்து சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து ஜனநாயகம்லாம் இல்லைன்றதுக்காக கிண்டலாக வந்து அப்படி சொல்லுவாங்க. அந்த வாழைப்பழ குடியரசுகளுக்கு போட்டியாக இன்னைக்கு உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கின்ற இந்தியா போயிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய தில்லுமுள்ளுகள் ஒரு பெரிய சாட்சி. இனிமே வந்து வாழைப்பழ குடியரசுன்னு சொன்னால்
அது வந்து இந்தியாவை காட்டக்கூடிய லெவலுக்கு நிலைமை மாறிடுச்சு. நிறைய தகவலோடு சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.